என்ன இருந்தாலும் குங்ஃபூ பேண்டா படம் பார்த்த மாதிரி லைட்டா தோணுச்சு. அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடுங்க, நல்லா தான் இருக்கு. ஓ அப்படியா விஷயம். ஹலோ கைஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா பூனி பேர்ஸ் த ஹிடன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல சுட்டி டிவில வருத்தப்படாத கரடி சங்கம் பார்த்திருப்போம்ல, அந்த சீரீஸோட டைம்லைன்ல வர ஒரு மூவி தான். இவனுங்களை எழுப்புறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு. சின்ன பசங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்னப்பா கிட்ஸ் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல பெரியவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் படம் எடுத்து வச்சிருக்காங்க. காமெடிஸ் இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. அதே மாதிரி மியூசிக்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சைனால 1500 crore மேல இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது எதுக்காகன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த அளவுக்கு அனிமேஷன் குவாலிட்டி இந்த படத்துல சூப்பரா இருந்தது. சிஜே எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டிக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து டப்பிங் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. எனக்கு சின்ன வயசுல வருத்தப்படாத கரடி சங்கம் ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன், பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த 3 பேருக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க 3 பேர்த்தோட வாய்ஸையும் பின்னாடி போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே இசை தேனே மானே குட்டி மானே